என்ன இன்னும் யாரும் எந்திக்கல போல. சுற்றி பார்க்கணும், காலங்காத்தாலே சீக்கிரம் எந்திங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் தூங்குதுங்க. நான் மட்டும்தான் எந்திரிச்சிருக்கேன். ஏன் பசங்களா சுற்றி பார்க்க வேணாமா? எல்லாரும் எந்திங்க. ஏ கௌசி எந்தி. ஐயோ காலையில் ஆயிடுச்சு. மலர்க்கா வேற. என்ன மலர், நீனா ஆளாக எந்திரிச்சிருக்க போலையே. பசங்களா எல்லாரும் எந்திக்க போறீங்களா என்ன? அப்போ உங்களை மட்டும் விட்டுட்டு நாங்கள் எல்லாரும் போக போகிறோம். பாருங்கள் எந்திக்க பசங்களா. ஃபாத்திமா, ரோஸ், ரோஷன் எல்லாரும் எந்திங்க. மாமி, லட்சுமி அம்மா எல்லாரும் எந்திங்க. ஏ கௌசி எந்தி. எந்திரிச்சிட்டம்மா. ஏன் இப்படி கத்துறிய? சரி எந்த இடத்துக்கு போக போகிறான் என்ன? ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா? எப்படி ஏதோ ஒரு பார்க்கு தானே சொன்னீங்க. அந்த பார்க்குக்கே பிள்ளைங்களை கூப்பிட்டு போயிடுவோம். அங்கேருந்து ஆரம்பிப்போம். ஆமாம் அத்தை சொல்கிற மாதிரி பார்க்கு தான் முடிவு பண்ணி வச்சுருக்கோம். முதல்ல பார்க்கில் இருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஹே फ्रेंड्स, எல்லாரும் எந்திங்கப்பா. எல்லாரும் கிளம்ப போறாங்க. வாங்க நம்ம பார்க் தான் போக போறோமா. எந்திங்க. ரோஷன் எந்தி, ஃபாத்திமா, கவிஷா, அஞ்சனா, அனு, மீனா எல்லாரும் எந்திங்க. பசங்க எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. இன்னும் இந்த 3 பேர் தான் தூங்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு எழுப்புங்க. வந்துட்டேன். இன்னும் என்ன இந்த கௌசி மட்டும் நல்லா தூங்கிட்டு இருக்கா? ஏ கௌசி எந்தி. எந்திரிச்சிட்டேன். எல்லாரும் எந்திரிச்சாச்சு. மலை கீழே இறங்கி வா. சரி வாங்க போகலாம். நான் போய் ஃபர்ஸ்ட் அந்த ரிசப்ஷன் ஆண்டிட்டு எல்லாமே பேசிட்டு வரேன். நீவே என்னத்தை பேச போகிற? அதான் எல்லாம் கதிச்சாப்பிள்ளையே பேசிட்டே அப்படியே போய் இப்போ நமக்கு ஹோட்டலை காலி பண்ண வேண்டியதான். லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கோங்க. எதையும் மறந்து விட்டுறாதீங்க. சரி வாங்க. ஓ, இதுதான் அந்த பார்க்கா? கிட்ஸ் ப்ளே பார்க். வா, செம்மையா இருக்குல்ல. இங்கேருந்து பார்க்கவே உள்ளுக்கெல்லாம் சூப்பரா இருக்கு. உள்ள போய் பார்க்கணும்னு ஆர்வமா இருக்குதுப்பா. மேம் டிக்கெட் எவ்வளோ? எத்தனை பேர் வரீங்க? பெரியவங்களுக்கு 200 ரூபாய், கிட்ஸ்க்கு எல்லாமே 100 ருபீஸ் தான். என்ன டிக்கெட் கொஞ்சம் அதிகமாக தெரியுது? மேடம் நீங்கள் இங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் மட்டும்தான். நீங்கள் உள்ளே போய் எந்த கேம் விளாண்டாலும் எதை சுற்றி பார்த்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ. ஸோ ஒன்லி. ஓ அப்படியா? எதுக்குமே காசு கேட்க மாட்டீங்கல்ல? எதுக்கும் கேட்க மாட்டோம். பட் 1-2 இம்பார்ட்டன்ஸான ஒரு ப்ளே ஐட்டம்ஸ் இது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காசு கேட்பாங்க. ஓகே பசங்களா எல்லோரும் வாங்க உள்ளே போகலாம். ஃபீஸ்லாம் பே பண்ணியாச்சு. ஹே ஃபாத்திமா, பாத்தியா அந்த பார்க் எவ்வளோ சூப்பரா இருக்குன்ட்டு? அப்புறம் இங்கே பாரு, இங்கே ஒரு டிராயிங் கூட பேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. வாட்டர்மெலன் நல்லா இருக்குதுல்ல. சரி வா டக்குன்னு உள்ள போகலாம். இந்த பார்க் செம்மையா இருக்குது. சரியான பெருசா இருக்குதுல்ல. இங்க பாருங்க, ஏதோ பெயிண்டிங் பண்ற மாதிரிலாம் வச்சிருக்காங்க. வா, இது சீசா தானே? செம்மையா இருக்கு. சீசா நல்லா இருக்குதுப்பா. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இது குளிக்கலாமா? ஸ்விம்மிங் பூலா என்னன்னு தெரியலையே. இங்க பாருங்க, எக்ஸோ. இது செம்மையா இருக்குல்ல. இங்க பாருங்கப்பா. வாவ், அழகா இருக்கு. சரி நம்ம ஃபர்ஸ்ட் சர்க்கஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரி இந்த சர்க்கஸ்ல ஆடலாமா? நம்ம தான் ஃபீஸ் கட்டிட்டோம்ல, உள்ள எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ சர்க்கஸ்ல ஆடலாம். நானே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன்ப்பா. அம்மா இந்த இடத்த பார்க்கலாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இது எல்லாமே சின்ன பிள்ளைங்கள ஆடுற மாதிரி இருக்குமா? இது கிட்ஸ் ப்ளே பார்க்கு. சின்ன பிள்ளைங்கள ஆடுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்குலாம் இருக்காது. நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஃபாத்திமா, நானும் இப்போ வரேன் பாரு. நீங்க மட்டும் தான் போவீங்களா? நானும் வருவேன். கெத்தா இருக்கா? வாவ், இந்த டூரை நான் மறக்கவே மாட்டேன்ப்பா. இப்போ லாஸ்டா நானும். இந்த டிராயிங் வேணா நம்ம பண்ணலாமா? இது என்ன பண்ணணும் இந்த டிராயிங் பண்ணி? சரி அதை நம்ம அப்பா கேட்டு பண்ணிக்கலாம். அங்கே போய் எக்ஸும் இருக்குது பாரு. நானும் ரோஷனும் விளாட போகிறோம் பசங்களா. நீங்கள் எல்லாரும் இங்கே இருங்க. ஏ ரோஷன் வா, நெப்பின் நான் தான் ஜெயிக்க போகிறேன். பாப்பா அதையும் பாப்பா ரோஸ். ஓகே, நான் எக்ஸு, நீ ஓ. சரியா ரோஸ்? சரி, நான் ஓவாவே இருந்துக்கிறேன். ஓ தானே ஃபர்ஸ்ட் வைக்கணும். எங்கே வைக்கலாம்? ஓகே, நான் இங்கே வைக்கிறேன். இப்போ ரோஷன் என்னுடைய டேன். இங்கே வைக்கலாம். இங்கே வைக்கிறேன் பாரு. அங்கே வச்சிருக்கியா? அப்போ நான் இங்கே வைப்பேன்.
ஓ இப்போ நீ போட்டுருவ, ஸோ நான் இங்கே வச்சிடுறேன். ஓ இப்போ நீ போடலான்னு பிளான் பண்ணிட்டியா? இப்போ நான் பாரு இங்கே வைக்கிறேன். திரும்பவும் நான் எடுத்து எங்கே வைக்கலாம்? இங்கே வைக்கிறேன். அப்போனா நான் இங்கே வைப்பேன். இப்போ எப்படி பார்த்தாலும் அடிக்க முடியாது போலயே. ஓ வேற இதாகிடுச்சு போல, காலி ஆயிடுச்சு. அப்போ இந்த மேட்ச் டாய் தான். திரும்பவும் விளாட்லாம். திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து விளாட்லாம். சரியா சரியா, நான் ஓ வைக்கிறேன் ஃபஸ்ட்டு. நான் இந்த வாட்டி இங்கே வைக்கிறேன். ஓகே இப்போ நானா இங்கே வைக்கிறேன். சரி அப்போ நான் இதை எடுத்து இங்கே வைக்கிறேன். சரி சரி வேணாம் ஐயா அப்படிலாம் எடுக்கக்கூடாது. இது ஒரு சான்ஸ் கொடுப்பா. நான் இங்கே வைக்கிறேன். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் இப்போ நான் தானே, நான் இதை வந்து இங்கே வைக்க போகிறேன். ஓகே நான் இங்கே வைக்கிறேன். என்ன ரோஸ் உனக்கு மூளையெல்லாம் வேலை செஞ்சு அழகாக இங்கே வச்சுருந்துருக்கலாம். இப்போ நான் தான் ஜெயிச்சிட்டேன். இங்கே பாரு. என்னமோ பெருசா பில்டப் எல்லாம் விட்ட எப்படி தோக்க போறேன்ட்டு இப்போ நீ தான் தோத்துட்ட. அதுவும் அழகா வச்சிருந்தா கூட என்னால் அடிச்சிருக்க முடியாது. மூளையே இல்லை ரோஸ்க்கு. ரோஷன் ரொம்ப பண்ணாத சரியா? ஏதோ ஒர்க் அவுட் ஆயிட்டேன், அதுக்கு ரொம்ப வச்சு ஓட்டுற. சரி வா சீசா விளாடலாமா? அக்கா சீசாலாம் போர், வேற ஏதாவது விளாடலாம். பசங்களா அந்த பெயிண்டிங் பண்றீங்களா? இந்த பெயிண்டிங் பண்ணதுக்கு காசு வாங்குவீங்களா? இல்லைன்னா இதுக்கு எவ்வளோ காசு வாங்குவீங்க? அப்படி வாங்கினா இந்த பெயிண்டிங்கை நாங்கள் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவீங்கள்ட்ட கொடுத்துருவீங்களா? இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஆமாம் தம்பி, இந்த பெயிண்டிங்க்கு நாங்கள் 200 ரூபாய் வாங்குவோம் ஒரு ஆளுக்கு. சரிங்களா? 200 ரூபாய் வாங்குவோம். 2 பேர் பெயிண்ட் பண்ணணும். 2 பேரில் எதோட பெயிண்ட் நல்லா இருக்குன்ட்டு நாங்கள் செலக்ட் பண்ணுவேன். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பெயிண்ட்டை நீங்கள் வெளியே வரும்போது பார்த்துருப்பீங்கள்ல, நம்ம கிட்ஸ் ப்ளே பார்க் அப்படின்ற அந்த போர்டு கிட்ட ஒரு பெயிண்டிங் ஒட்டி இருந்துருக்குமே, வாட்டர்மெலன் பெயிண்ட். அதுவும் இந்த மாதிரி ஒரு குழந்தைங்க ட்ரா பண்ணி நாங்கள் செலக்ட் பண்ணி ஒட்டினது தான். இப்போ நீங்கள் 2 பேரும் ட்ரா பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஒன்று செலக்ட் பண்ணி நாங்கள் அங்கே பேஸ்ட் பண்ணுவோம். அப்புறம் வர்றவங்க எல்லாருமே உங்கள் ட்ராயிங்கை பார்ப்பாங்க. ஓ அப்படியா அங்கிள்? அப்போ நான் டிராயிங் பண்ணுறேன் அங்கிள். ப்ளீஸ் அங்கிள். ரோசக்கா நானும் உங்க கூட டிராயிங் பண்ணுறேன். நம்ம 2 பேரும் டிராயிங் பண்ணலாம். அப்போ இந்த கேம் வந்து ஃபாத்திமாவுக்கும் ரோஸுக்குமா? ஓகே யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். இந்தாங்க அங்கிள், ஈச் 200 சொன்னீங்கல்ல, அதில் 400 இருக்கு. ஓகே, தேவையான ப்ரஷ் பெயிண்ட் எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் எடுத்து பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்விம்மிங் பூல் கால் வந்திருக்கு, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். நீங்கள் அதுக்குள்ளே பெயிண்ட் பண்ணி முடிச்சிடுங்க. நம்ம வேற ஆர்வக்குள்ள வந்துட்டோம். என்ன பெயிண்டிங் பண்ணுறதுன்னு வேற தெரியல. சரி எனத்தையாவது அடிச்சு விடுவோம். நமக்கு லைட் ப்ளூ தான் வேணும். ஆனால் எல்லா பெயிண்டிங் இருக்குன்னு சொன்னாங்க, லைட் ப்ளூ மட்டும் இல்லை. சரி நம்ம ப்ளூவையும் ஒயிட்டையும் மிக்ஸ் பண்ணி அடிப்போம். ஓகே ஏதோ பண்ணி லைட் ப்ளூக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ பிளாக் கலரில் ஒரு ட்ரீயை மட்டும் ஒரு தென்னை மரத்தை வரைஞ்சி இதை விட்டுடலாம். இதுக்கு மேலே இந்த டெக்கரேட் பண்ண வேணாம். ஓகே இந்த பிளாக் வச்சு ஒரு புல் மாதிரி ஒரு இது கொண்டு வருவோம். இங்கே அடிப்போம். ஓகே ஏதோ கொண்டு வந்திருக்கோம். இப்போ ஒரு மரத்தை அடைஞ்சி விடுவோம். ஐயோ ரொம்ப சொதப்பிடுச்சு போலயே. சரி பரவாயில்ல, இதுக்கு மேலே எதுவும் பண்ண அசிங்கமாயிரும். இப்படியே விட்டுருவோம். ரோஸுக்கு டிராயிங்கே முடிச்சிட்டாங்களா? டக்குன்னு ஆரம்பிப்போம். நம்ம இந்த எல்லோவை ஃபுல்லாக அடிச்சு விட்ருவோம். ஃபுல்லாக எல்லோ அடிச்சாச்சு. இதுக்கு மேலே ரெட் கலரில் ஏதாவது வரைஞ்சி விடுவோம். இதுக்கு மேலே வெள்ளை கலரில் ஒரு சூரிய மாதிரி வரைஞ்சிருக்கோம். இப்போ ஒரு மரத்தை வரைஞ்சிருவோம். ஓகே ஆனால் அசிங்க கோளாறாக இருக்குதே. எது ஜெயிக்க போதும்? ரெண்டுமே நல்லாவே இல்லை. ரோஸ் என்ன வீட்டில் கோலம் போடுற மாதிரி கோலம் போட்டு வச்சிருக்க? இதெல்லாம் கண்டிப்பாக செலக்ட் ஆகாது. என்ன பாத்திமா மரத்தை இவ்வளோ கன்றாவி படுத்தி வச்சிருக்க? மரம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா மரமே அழுதுரும் போலயே. ரோசன் நீ வேற சும்மா இருடா. நானே வீட்டில் கோலம் போடுற மாதிரி கோலம் போட்டு நல்லவே இல்லை. ஆமாம் ரோசன், நான் மரம் மட்டும் ரொம்ப சொதப்பிடுச்சு. பரவாயில்லையே, போயிட்டு வர்றதுக்குள்ளே சூப்பராக ட்ராயிங் பண்ணி முடிச்சிட்டிங்களே. ரெண்டுமே சூப்பராக இருக்குது. பட் 2 பேரும் அந்த மரத்தை மட்டும் கொஞ்சம் சொதப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் ரெண்டுமே நல்லா இருக்குது. ஆனால் இதிலேருந்து நான் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது நான் ஃபாஸ்ட் இருக்கிற அந்த ப்ளூ கலர். ஐயோ இவருக்கு மூளை இருக்கா என்ன? இது நல்லாவா இருக்கு? இதை போய் செலக்ட் பண்ணியிருக்காரு. ஏதோ ஒன்று. ரொசட்டா அவங்க கலர் தான் செலக்ட் ஆயிருக்கு. எனக்கு அப்போவே தெரியும். நீ வேற ஃபாத்திமா, நானே நம்ம பண்ண நல்லாவே இல்லையே, இதை போய் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன். நீ வேற.
ஓகே பசங்களா, இந்த பார்க்கை ஃபுல்லாக நீங்கள் சுற்றி பார்த்துட்டு திருப்பி வெளியே போகும்போது இந்த ப்ளூ கலர் ட்ராயிங்குமே நாங்கள் வெளியே பேஸ்ட் பண்ணியிருப்போம், நீங்கள் பார்த்துட்டு போகலாம். நம்மளும் ரொம்ப ஃபேமஸ் ஆக போறோம். பசங்களா என்ன இப்படி எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க? குளிக்க போறீங்களா? மேம், நீங்கள் நினைக்கிற மாதிரி இது குளிக்கிற ஸ்விம்மிங் பூல் கிடையாது. ஒரு கப்பு மாதிரி உள்ள இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நீங்கள் ட்ராவல் சும்மா அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வரணும், அவ்வளோதான். அப்போ இது குளிக்கிற ஸ்விம்மிங் பூல் கிடையாதா? சரி சரி பசங்களா ஏறுங்க அப்படி உள்ள. மேம் சும்மாலாம் ஏறக்கூடாது, ஒரு ஆளுக்கு 100 ரூபாய். என்னது 100 ரூபாவா? ஏமா வெளியே உட்காந்துருக்குற அந்த பிள்ளை என்ன சொன்னுச்சு? உள்ளே போனால் எல்லாம் ஃப்ரீ தான் அப்படின்ட்டு தான் ஒரு ஆளுக்கு 100 ரூபா 200 ரூபான்னு வாங்குச்சு. இப்போ என்ன உள்ளே இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ஒவ்வொரு ஆயிட்டு சொல்லிக்கிட்டே போகிறீங்க? அப்படியா சொன்னாங்க? இல்லை மேம், குறிப்பிட்ட ஒரு 2-3 ரைட்ஸ்க்குலாம் அவங்க வந்து காசுன்னு சொல்லியிருப்பாங்களே. இதுக்கும் அந்த பெயிண்டிங்க்கும் காசு தான். இப்போ தான் உங்கள் பசங்க எல்லாருமே பெயிண்டிங் பண்ணாங்க. இப்போ அதுக்கு அடுத்து இப்போ ஸ்விம்மிங் பூல் வந்திருக்கீங்க, இதுக்குமே நீங்கள் காசு கொடுத்து தான் ஆகணும். என்னத்த சொல்ல மாற்றி மாற்றி பேசுதிய. சரி இன்னாங்க காசு, பிள்ளைகளெல்லாம் ஏற்றுங்க. இத்தனை பேரும் ஏற முடியாது, 2 கப்பு தான் இருக்கும். ஸோ 4 பேர் ஏறுங்க. அதான் அண்ணா ஒரு கப்பு வச்சிருக்கீல்ல, இந்த பிள்ளைகளையும் ஏற்றினா தான் என்னவா? அது ஏதாவது ஒரு கப்பு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா யூஸ் பண்ணுறதுக்கு தான் வச்சுருக்கோம், அது சும்மா சும்மா எடுக்க முடியாது. ஏ நல்லா இருக்கு. நம்ம இந்த குளிக்கிறத விட இப்படி அங்கேயும் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லா இருக்குதே. ஏ கப்பல்ல போற மாதிரியே ஃபீல் ஆகுதுப்பா. கௌசி, பவித்ரா, கதிஜா எல்லாரும் என்ன செய்யறீங்க? வாங்க அப்படி இப்படி சுத்தி பாருங்க. இங்க பாருங்க அழகா இருக்கு 2 குருவி, என்ன அழகா உட்காந்துருக்கு. வரேன் தொடலாமா? தொடலாம் மேடம். ஓ ஒன்றும் செய்யாதுல, நல்லா இருக்கே பார்க்கறதுக்கே. தொட்டால் ஒன்றும் செய்ய மாட்டேக்கே. இப்படி உட்காந்துக்கிட்டே பார்க்கலாம் போலையே. நம்மளை மாதிரி பசங்களை ஆடுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. பாரு சர்க்கஸ் எவ்வளோண்டி இருக்குது, கொஞ்சம் பெருசாக வச்சாதான் என்னம்மா. இன்னும் ட்ராயிங்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்குங்க போலையே. சீசா இதெல்லாம் நம்ம ஒரு காலத்தில் எப்படிலாம் விளாண்டோம், இப்போ எதுவும் விளாட முடியலையே. இங்கே என்ன இருக்குது? அடே நல்லா இருக்குதே. இது இந்த எக்ஸோ போர்டு, இது கூட குட்டி பிள்ளைங்களுக்கு தான் சேர் போட்டு வச்சுருக்காங்க பாரு. இதையாவது எங்களை மாதிரி ஆளுக்கு வைக்கலாம்ல, என்னத்த சொல்கிறது. வாவ், இதை தான் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்களா? இந்த பேட் ரொம்ப க்யூட்டாக இருக்கே, சூப்பராக இருக்குது. ஏன் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டீங்களா? நேரம் ஆச்சு, டிரைவர் சத்தம் போடுதாது. அடுத்த இடத்துக்கு போக வேண்டாமா? வாங்க வாங்க எல்லோரும் வெளியே வாங்க.